1998 வந்து நாங்கள் சுகாமின்ற ஜாப்பனீஸ் கம்பெனியோட ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப்பில் அவங்களோட ஜப்பானில் செய்த மெஷின் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் நாங்கள் விற்றுட்டு இருந்தோம். சேல்ஸு சர்வீஸு இதெல்லாம் நாங்கள் 98 99 நாங்கள் ஆரம்பித்தோம். அது பொதுவாக பிஸ்னஸ் வளர வளர சுமார் 2007 8 வந்து இந்த சுகாமி ஜப்பானோட சேர்மன் இந்தியாவுக்கு வந்து அவர் என்னோட ஒரு சந்தித்து நம்ம இந்தியாவில் வந்து சுகாமி மிஷின் ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டு இந்தியன் கஸ்டமர்ஸுக்கு சப்ளை பண்ணுறதா ஒரு திட்டத்தோடு வந்தார். அப்போது எனக்கு வந்து இந்த அளவுக்கு அது வளருன்ற ஒரு நம்பிக்கை இல்லை, உண்மை சொல்ல போனால். ஆனால் அவர் என்னோட அனுபவத்தில் வயசில் பெரியவர், சைனாவில் பெரிய சக்ஸஸ் பண்ணவர். ஸோ அவர் வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு வளரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரோடெக்ன்ற எங்கள் கம்பெனியும் சுகாமியும் சேர்ந்து மேனுஃபேக்சரிங் ஆரம்பித்தோம். அது ஸ்டார்ட் பண்ணது முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி வந்து இப்போது ப்ரோடெக்கோட ஃபெசிலிட்டியில் தான் இருக்குது. அது வந்து உரகடத்தில் எங்களுது இன்னொரு இடம் இருக்குது, அங்கே முதல்ல ஆரம்பித்தோம். இப்போவும் அங்கே ஓடிட்டுருக்கு. ஒரு அளவுக்கு வளர்ந்த உடனே சுகாமி வந்து இப்போ நம்ம அடுத்த படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்ட்ரி காஸ்டிங்க்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இந்த சிப்காட் ஸ்கீமில் வந்து லேண்ட் அலாட் பண்ணாங்க. அந்த லேண்டில் வந்து அந்த லேண்டில் தான் இப்போ நாங்கள் ஃபவுண்ட்ரி ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணோம். ஸோ ஃபவுண்ட்ரி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாவிட்டு திருப்பி சிப்காட்டில் போய் நாங்கள் இந்த லேண்ட் அலாட்மெண்ட் எடுத்தோம். உண்மையை சொல்லப்போனால் இது வந்து இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 2 வருஷம் டிலே ஆகிடுச்சு. அது கோவிட் நடுவில் வந்ததுனால கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 1.25 வருஷம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் அதை ஸ்டார்ட் பண்ணி இப்போது இங்கே புது அசம்பிளி பிளான்ட் வச்சுருக்கோம். இப்போது சுகாமி தயாரிக்கிற மெஷின்ஸ் எல்லாம் வந்து மெடிக்கல், செல்ஃபோன், ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரி ஒரு சில அந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணுற பார்ட்ஸுக்கு மேனுஃபேக்சருக்கு ரொம்ப உதவியான மெஷின்ஸு. ஏன்னா அதில் அவங்க எதிர்பார்க்குற ஒரு ப்ரிசிஷன், ஒரு அக்யூரசி அதை வந்து சுகாமி மெஷின்ஸால் தான் இது வரைக்கும் கொடுக்க முடிஞ்சிட்டு. இல்லைன்னா இந்த பார்ட் செய்கிறவங்கள்லாம் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மெஷின் ஜப்பான்லேருந்தோ ஜெர்மனிலேருந்தோ ஸ்விட்சர்லேண்ட்லேருந்தோ இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை வந்து இப்போ நாங்கள் இப்போது எங்கள் லோக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாருக்கும் இந்த இந்த செல்ஃபோன் எஸ்பெஷலி இந்த ஆப்பிளுக்கு சப்ளை பண்ணுறாங்களே பார்ட்ஸு, அவங்க எங்களுக்கு ரொம்ப பெரிய கஸ்டமர்ஸ். சைனாவில் வந்து ஆப்பிள் ஃபோன் தயாரிக்கிறாங்க. அந்த சைனா ஆப்பிள் ஃபோனுக்கு சப்ளை பண்ணுற பார்ட்ஸுக்கு வந்து நிறைய Tier 1 சப்ளையர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லோரும் சுகாமி மெஷின் யூஸ் பண்ணுறாங்க. ஃபாக்ஸ்கான்ற கம்பெனி ஆப்பிளுக்கு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து நிறைய சுகாமி மெஷின் கிட்டத்தட்ட 4000-5000 மெஷின் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ அதே ஆப்பிள் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் இல்லாமல் அதே மாதிரி இந்த செல்ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி மெஷின் தேவைப்படும். ஸோ அதுக்காக இப்போ நாங்கள் எதிர்காலத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும், சேல்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இதில் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் நாங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். அது 300 கோடி ரூபாய்ன்றது வந்து பெரிய விஷயம் இல்லை. அதை எடுத்துன்னு வர டெக்னாலஜி வந்து இது வரைக்கும் அந்த லெவலுக்கு இந்தியாவில் வேறு எந்த கம்பெனிலையும் செய்யலை. ஸோ அந்த 300 கோடியோட அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இந்திய நாட்டுக்கு நமக்கு அந்த மாதிரி டெக்னாலஜி வந்துருக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அதெல்லாம் அது வந்து அதனால மற்ற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கூட ரொம்ப வளரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதை இந்த ஃபெசிலிட்டி வந்து இப்போது இதுக்கு முன்ன
இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டியில் கிட்டத்தட்ட 100, 150, 130 மிஷின்ஸ் மாதத்துக்கு பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்தாட்டு கிட்டத்தட்ட 350லேருந்து 400 மிஷின் மாதத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அதை வந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளே அந்த சேல்ஸ் வால்யூம் அந்த அளவுக்கு எங்களால் சேல்ஸ் பண்ண முடியும்னு ஒரு எதிர்பார்ப்பையோடு நாங்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஜப்பான் சைட்லேயும் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒன்றும் தயக்கமே இல்லை. அது வளர வளர அவங்களாட்டு போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த மற்ற நாட்டில் வந்து ஜப்பானுக்கு என்ன பெரிய வித்தியாசம்னா அவங்களோடது வந்து ஒரு ரொம்ப எதிர்காலம் ரொம்ப லாங் டேர்மில் வந்து பார்ப்பாங்க அவங்க. ஸோ முதல்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி லாபம் வரத்துக்கே கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க்கர்ஸை ட்ரெயின் பண்ணி மிஷின் அந்த குவாலிட்டி பண்ணி விற்கிறது அது டைம் ஆச்சு. ஆனால் அவங்க வந்து அவங்க அங்கே என்ன கணக்கு சொன்னாங்கன்னா எங்களுக்கு வந்து சைனா ஃபேக்ட்ரி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு, இங்கே வந்து 6 வருஷத்துலேயே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அதுலேயே ஒரு திருப்தி இருக்காங்க. அதனால் இப்போது மேற்கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் மேலே பண்ணுறதுக்கு ஜப்பான் சைடில் தயாராக இருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த மெஷின் டூல் இண்டஸ்ட்ரின்னு இருக்கிறது வந்து 2 இண்டஸ்ட்ரி தான் இருக்குது இன்றைக்கி இந்த ஸ்கேலில். ஒன்று வந்து கோயம்புத்தூரில் LMW, இன்னொன்று வந்து சுகாமி. இப்போ சாதாரணமாக மெஷின் டூல்னாலே எல்லோரும் வந்து பெங்களூருக்கு போகிறவங்க. நாங்கள் வந்து தமிழ்நாடு தான் எங்களுக்கு சரின்ற ஒரு முடிவு பண்ணது என்னத்தினாலன்னா இங்கே நம்ம ஒர்க்கரோட ஸ்கில் லெவல் மற்ற இடத்துக்கெல்லாம் கம்பேர் பண்ணால் ரொம்ப ஹை. ட்ரைனிங்கும் கொடுக்குறதோ அந்த ஒரு அறிவும் ஜாஸ்தி சொல்லக்கூடாது சொல்ல போனால், ஆனால் அறிவும் ஜாஸ்தி, சுறுசுறுப்பும் ஜாஸ்தி. அதே போல் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஜாகிரதையாகவும் பார்த்துக்கணும். ஆனால் நல்ல இது பண்ணோம்னா அவங்க வந்து குவாலிட்டி ஒர்க் பண்ணுறதுக்கு எப்போவுமே தமிழ்நாடு எனக்கு வந்து நான் தமிழ்ன்றதுக்காக இல்லை, எனக்கு நான் மற்ற இடத்துல நான் இருந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கு என்னோடய அனுபவத்தில் வந்து தமிழ்நாடு வந்து இந்த விஷயத்தில் நம்பர் 1ன்னு சொல்லுவேன் நம்ம நாட்டிலே. அதனால் நாங்கள் சென்னையில் ஆரம்பித்தது அது வந்து சொல்லப்போனால் நாங்கள் ஒரு எதிர்பார்வையோடு ஆரம்பித்தவங்க. ஆனால் எங்களுக்கு இன்னும் ரொம்ப லக்கியாக போயிடுது. ஏன்னா இப்போ இந்த ஏரியாவில் வந்து முன்ன நோக்கியா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஸ்கில் லெவல் செல்ஃபோன் செய்கிறதோ இல்லை அந்த மாதிரி சின்ன ப்ரிசிஷன் அசம்பிளி பண்ணுறதோ அந்த ஸ்கில் லெவல் ஏற்கனவே இருக்குது. ஸோ எங்கள் கஸ்டமர்ஸ் இருக்காங்களும் நாங்கள் நடுவில் உட்காந்துருக்கோம். இங்கே அந்த விஷயத்தில் வந்து we are very satisfied.